ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். சீரக சம்பா அரிசி வச்சு திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துங்க. அது கூடவே 200 கிராம் வெட்டின வெங்காயம், 50 கிராம் புதினா, 10 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து ஸ்லோ ஃபயரில் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம தனியாக வாஷ் பண்ணி இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 100 கிராம் அளவு, தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃபயரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர் நல்லா போகும். சைடில் நம்ம இதுக்கு ஒரு கரம் மசாலா ரெடி பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, ஜாதிப்பூ, ஸ்டார் நெஸ்ஸு, ஒரு மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மசாலா கூட இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1.5 கிலோ கறி சேர்க்குறோம். நம்ம 1 கிலோ அரிசிக்காக பண்ணிகிட்ருக்கோம். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ கறி சேர்க்குறேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.25 தண்ணி, அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியும் அரிசியும் மட்டமாக வர ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதான். தவா இருந்துச்சுன்னா தவா போட்டு தம் போடுங்க. கரெக்டாக 20 to 15 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து தம் உடைச்சி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான ஜீரக சம்பா பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டாடா, பை பை. நான் உங்கள் கெட்டிக்காரன்.